பொந்தாலி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூட மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உருவக்காக ரெண்டா முடிச்சு ஊருக்காக மூட முடிச்சு 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 பொந்தாளி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே ஓ திமிருக்கு அரசே ஈகே போல் நிலவடைக்கு இந்திரனர் பந்தடைக்கு அந்த பந்தை தீர்த்தெடுப்பவனோ சொல்லு சந்தன பொட்டழகை சாஞ்ச நடை அழகை வெள்ளி வேட்டி கட்டியவனோ சொல்லு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே கண்ணே வாழ்க வாழ்க கண்ணாளம் கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ கண்ணாளம் கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ கண்ணாளம் கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளம் கண்ணாளோ கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ பொந்தாலி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூட மூட சரி வணக்கம். இதுவரும் திருமண கோலத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு என்கே ஹோலில் வந்து சஞ்சீவன் கார்த்திகா இதுவரைக்கும் அழகாக திருமணம் நடக்கலாம்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனில் யாரோ ஒருத்தங்க கலந்து கொள்ளலை. அவங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த திருமண கோலத்தில் உங்களை பார்க்க முடியலையான்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணி இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் தூரதேசத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி ஃபஸ்ட் கிஃப்ட்டை கொடுத்துருவோம் நாங்கள். சரியா? ரைட். உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு ராதை கிருஷ்ணன் சிலையோடு சேர்த்து 2 லட்சம் ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சரி, இது வந்து நான் நினைக்கிறேன் தூரதேசத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க வந்து இதில் அனுப்பியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாப்பிள்ளை சைடாகவும் இருக்கலாம், பொம்பளை சைடாகவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களை பக்கத்தில் இடைக்கலால் வந்து கொடுத்துட்டு போகலாம்னு யோசித்தேன். சரியில்லை, நிறைய பேர் லைனில் நிற்கிறபடியாக நானும் அவங்களோட சேர்ந்து லைனோடய வந்துட்டேன். பின்னால் இருக்கிறாங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னா. சரியா? சரி, இப்போ சொல்லுங்கள், யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு குழுவே கொடுத்துட்றேன். யார் சைடுன்னு சொல்லணுமா? இன்றைய நாள் வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சு. சரியா? அப்போ யார சைடு, பொம்பளை சைடு ஆம்பளை சைடான்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு மட்டும் 2 சைடா? ஒரு சின்ன க்ளூ ஒன்று கொடுப்போம் அப்படின்னா. இது நான் நினைக்கிறேன் பொம்பளை சைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொம்பளை சைடுண்டா மாப்பிள்ளை கேட்க மாட்டேன், மாப்பிள்ளை சைடுனா பொம்பளை கேட்க மாட்டேன். சரி, இருவரை சைடாக இருந்தாலும் யாராக இருக்கும்? சரி, பொம்பளை சைடு ஃபஸ்ட்டுக்கு பொம்பளை சைடு. பொம்பளைக்கு சான்ஸ் கொடுத்துரும். எங்கே இருக்கிறாங்க? கனடாவிலேருந்து. தம்பி பேர் என்ன? இல்லை, அவங்களும் இல்லை. இன்னும் ஒரு நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று தரலாம் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாதி மட்டும் வந்திருக்கு, ஒரு பாதி வரலன்னு நினைக்கிறேன். அத்தையில பேர் என்ன? ஜெயம் அத்தை இல்லையே. இதில் வந்து இந்த கேஷில் வந்து 1 லட்சம் ரூபா ஒரு குடும்பம் அனுப்பியிருக்கு. இன்னொரு கேஷ் வந்து 1 லட்சம் ரூபா 2 லட்சம் இருக்கும். டோட்டல் 2 லட்சம் இருக்குது. அதில் 1 லட்சம் ரூபா வேறொரு குடும்பம் அனுப்பியிருக்கு. அப்படி என்ன யார்? அக்காட குடும்பமா? அக்காட குடும்பத்தில் பேர் என்ன? பமிலாவும் கனடாவிலையா இருக்கிறாங்க.
அமெரிக்காவிலேருந்து வரல, இது வந்து கனடாவிலேருந்து தான் வந்திருக்கு. சரி, இந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு ஒரு உங்களோட உறவு முறையை யாரோ ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. இங்கே ஒரு ஆள் வந்திருக்கு. சரியா? அத்தை யாரு? ஜெயமத்தை நிற்கிறாங்களா? எங்கே நிற்கிறாங்க? கூப்பிடுங்க பாப்போம். அவங்களா இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஜெயமத்தை வாங்க, அங்கே வாங்க. சரி, மாமா கொடுத்து பேரா? மாமாவோட பேர் என்ன? தயாளன். சரி, இதோட சேர்த்து உங்களுக்கு இந்த சாந்தியத்தை யாரு? அப்பாடாக்கா, அவங்களும் சேர்த்து 1 லட்சம் ரூபா இதில் சேர்த்து அப்படியே 2 லட்சமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜெயமத்தையும் சாந்தியத்தையோட குடும்பம் ஃபேமிலியாக சேர்ந்து இதை கொடுத்துருக்குறாங்க. விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்து யார மொய்யும் இன்றைக்கு எடுக்கிறது ஐடியா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களாம். ஆனால் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் இதை கொடுத்தே ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை நான் வாசித்து கொடுத்துட்றேன். சஞ்சீவன் கார்த்திகா, பேரன்போடு கரம் பற்றி புது வாழ்விற்காய் நான் பூட்டி நாளும் தித்திப்போடு வாழ்ந்திடுவீர், 2 மனங்கள் இணைந்திடுதே இனி என்றென்றும் வாழ்வில் வசந்தங்களே. சஞ்சீவன் கார்த்திகா, ஒரு உயிராய் ஒரு மனதாய் ஆகிட வாழ்வது வண்ண பூங்காவாகிடுதே, என்றென்றும் நீவீர் நீடூழி வாழ்க, அன்புடன் வாழ்த்தும். இது யார் அனுப்பியிருப்பாங்க? இன்னும் ஒரு ஃபேமிலி இல்லை, அது ஏற்கனவே அவங்க தந்துட்டாங்களே. இந்த கிஃப்ட் வந்து இன்னும் ஒரு ஃபேமிலி அனுப்பியிருக்காங்க. இதில் நீங்கள் இந்த மாட்டிட்டீங்க. இது வந்து இதுலேயும் ஒரு பாதி வந்திருக்கு, ஒரு பாதி வரல. பேர் என்ன கதை? பமீலா? இல்லை, இதுவும் கனடாவிலேருந்து தான் வந்துருக்கு. இல்லை, இன்னொன்று வந்திருக்கு கனடாவிலேருந்து, இன்னொரு ஆள் வந்திருக்கு. இங்கே வரலையா? அக்கா வரலையா? வந்திருக்காங்க. அக்காட்ட கேளுங்க வந்திருக்காங்களா இல்லையாண்டு. அப்போ நீங்கள் கவனிக்கலையா? வந்துடுங்க. யார் வந்தார்? சூட்டியனாவா? இந்தாங்க, நீங்கள் உங்களை கையால் கொடுத்துருங்க. ரைட், உங்களை வாழ்த்தி அழகாக இந்த ஃப்ரேம் பண்ண அனுப்பியிருக்கிறாங்க. ஒய்ஃப் வரல, ஏன்னா என்ன பேர்? பிரதீபாவா? பிரதீபா வரல, விஷ்ணுகரன் வந்திருக்கிறேன். சரியா? சரி, நேராகவே வந்திருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களை மறைமுகமாக இதை விஷ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? என்று அவங்க இவர பாதி அங்கே நிற்கிது, அவரை பாதி அங்கே நிற்கிது. 2 பாதியும் வரல, 2 பாதி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். இவங்களை மட்டும் அனுப்பிட்டு அங்கேருந்து வீடியோ கால்லையும் இந்த லைவ்லையும் பார்த்துட்டு இருக்காங்களாம். சரி, சரியாக கவலைப்பட்டு கழிச்சிருக்காங்க. சரி, இதே மாதிரி எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்தாக்கள்ற அக்கா தம்பி அவங்களோட கிஃப்ட் வந்து இனித்தான் வருதோ தெரியா. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் அங்கே பார்த்துட்டு இருக்குது, ஒருவேளை அவங்களா இருக்காமல் நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி வாழ்த்திருக்காங்க. அதோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கேன். எஃப்னாவிலேருந்து எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறோம். நன்றி.